கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ட்டின் லூதர் அவர்களிடம் 1 யோவான் 5:14 நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாரே. அநேக சமயங்களிலே நாம் கேட்டவர்கள் கிடைப்பதில்லையே, ஏன் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், அவருடைய சித்தம் இன்னதென்று உங்களுக்கு தெரியுமா? தேவகுமாரன் கற்பித்த ஜெபத்திலேயே அவர் 4 காரியங்களை கேட்க சொல்லுகின்றார். அவை முதலாவது, கர்த்தருடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அப்படியானால் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும் என்று கேட்க சொல்லுகின்றார். நாம் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்க அவர் என்ன விரும்புகிறார், என்ன கேட்கின்றார், என்ன செய்யும்படி சொல்லுகின்றார், இவற்றையெல்லாம் அறிந்து கொள்வோம். இரண்டாவது, அன்றாட உணவை கேட்க சொல்லுகின்றார். சரீரத்துக்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய உணவையும் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் தேவனுடைய சித்தம் நாம் அவரிடத்திலே அனுதினமும் உணவை கேட்டு பெற்று அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பது. அல்லது பிழைப்பு கிடைத்த காரியங்கள், நமக்கு உணவூட்டுகின்ற நம்முடைய தொழில் மற்றும் அது சம்பந்தமான காரியங்களை நாம் கேட்க சொல்லுகின்றார். மூன்றாவது, மன்னிப்பை கேட்க சொல்லுகின்றார். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று கேட்க சொல்லுகின்றார். ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய சிந்தனையும் செயல்களும் விருப்பங்களும் அது பாவம் நிறைந்ததாக இருக்கிறது. அதை அவர் மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் நன்மை செய்ய பழக வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து பாவத்துக்கு விலகி தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். எனவே பாவங்களை மன்னியும் என்று கேட்க சொல்லுகின்றார். நான்காவது, அன்றாடம் நம்மை பாவத்துக்கு உட்பட செய்யும் சோதனைகளுக்குள்ளே நாம் பிரவேசிக்க கூடாது. ஏனென்றால் நம்மை சுற்றிலும் பாவத்தை தூண்டுகிற அநேக காரியங்கள் இருக்கிறது. அவைகளுக்குள்ளே பிரவேசித்து நாம் பாவம் செய்து விடாதபடிக்கு நம்மை காக்க சொல்லுகின்றார். நம்முடைய உண்மையையும் நாம் தேவனுடையவர்கள் என்பதையும் சோதித்து பார்க்கும்படியான காரியங்கள் நேரிடாதபடிக்கு நம்மை காக்கும்படிக்கு கேட்க சொல்லுகின்றார். இந்த 4 தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. எனவே நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்பது என்பது இந்த 4 காரியங்கள் தொடர்புடையதுதானே தவிர நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி இந்த உலகத்திலே நான் அப்படியாக வேண்டும், இப்படியாக வேண்டும் என்று நம்முடைய துர் இச்சைகளை நிறைவேற்றும்படியாய் தகாத விதமாய் கேட்டால் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு அவருக்கு அருகாமையில் வர வேண்டும். பாவங்களை மன்னித்து அன்றாட உணவை நமக்கு தந்து சோதனைகளை ஜெயிக்க கிருபை தர வேண்டும் என்று நாம் அனுதினமும் கேட்க சொல்கின்றார். இதை தவிர மனுஷனுடைய ஆசைகளுக்கு அளவே இல்லை. அவனுடைய விண்ணப்பங்கள் அவனுடைய ஆசைகளை சுற்றியே இருக்கிறது. அநேக சமயங்களில் அந்த ஆசைகள் உலகத்தை சுற்றியே இருக்கிறது. தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக இராமல் சமூகத்திலே வாழும் மற்றவர்களை பார்த்தும் மனிதனுடைய ஆசை இச்சைகளுக்கு ஏற்பவும் நமது விண்ணப்பங்கள் அமைந்து விடுகின்றன. அப்படி இல்லாமல் தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து நாம் செயலாற்ற வேண்டும். யாக்கோபு 4:3 நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அப்படியானால் ஜெபங்கள் ஏன் கேட்கப்படுவதில்லை என்பதற்கு யாக்கோபு தருகிற விளக்கம், நீங்கள் உங்கள் இச்சைகளை நிறைவேற்ற விரும்பி கேட்கின்றீர்கள், தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கேளுங்கள் என்பதாகும். எனவே நாம் கர்த்தரை நெருங்கி ஜீவிப்போம். அவர் சித்தத்தை உணர்ந்து கொள்கிற எல்லா உணர்விலும் நிரப்பப்பட நாம் அனுதினமும் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.